கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லுவோம். வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய் நம்மத்தில் இருக்கிறதான பாஸ்டர் கதிரவன் அவர்களை, எழும்பி பிரகாசி ஜெப ஊழியத்தினுடைய ஸ்தாபகராய் இருக்கிற பாஸ்டர் அவர்களை நம் கரங்களை தட்டி, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறவர்களை கரங்களை தட்டி நாம் அழை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருந்தால் இவ்வளோ தான் வருமா? ரேஷன் கார்டில் ஒரு 1000 ரூபாய் இப்போ மகளிருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒன்று சேங்ஷன் ஆச்சு, எனக்கு வந்துச்சு. அதை விட அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே வருவது, கர்த்தரை கூடி ஆராதிப்பது, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பூமியில் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படியே சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. எவர்கள் கர்த்தரை தேடுகிறார்களோ, யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ, யார் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ, யார் கர்த்தரை தேடி வருகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை அவர்கள் இருதயத்திலே தருகிறவர். ஹல்லேலூயா. இது மனுஷரால் கூடாதது, தேவனால் மட்டுமே கூடும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக சமாதானத்தை, சந்தோஷத்தை, மன அமைதியை கொடுக்க தேவனால் மட்டுமே கூடும். ஹல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னது போல, நான் வெறும் கையாய் கடந்து வந்தேன், ஆனால் திரும்ப வரும்பொழுதோ நான் 2 பரிவாரங்களை உடையவனானேன். அப்படி என்று சொன்னால் அவனுடைய வெறுமை மாறினது, அவனுடைய தரித்திரம் மாறினது. இன்னும் சொல்ல போனால், அவன் வெறும் கையாய் வரும்பொழுது கர்த்தர் யார் என்பதை கூட அறியாமல் அவன் வந்தான். ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவனுக்கு தரிசனத்திலே, நான் உன் முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் தன்னை அவனுக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். அவன் தனிமையிலே வரும்பொழுது ஆண்டவரை அவன் அடைந்து கொண்டான். ஆண்டவர் மூலமாய் பரிவாரங்களை அவன் பெற்றுக்கொண்டு வந்தது போல இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் நிறைத்து அனுப்புவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் வருவோம் என்று சொன்னால், அந்த எதிர்பார்ப்பை பார்த்து ஆண்டவர் கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நடத்த போதுமானவர். ஒருவேளை பண தேவையோ, பொருளாதார தேவையோ, சரீர சுக பலன் ஆரோக்கியமோ, அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சமூகத்திலே தேவனை தேடும் பொழுது இந்த சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல, சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் தேவ சமூகத்திலே வருகிறவர்களுக்கு தேவனுடைய சகல பாதுகாப்பை கர்த்தர் பிரதிபலனாய் அவர் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை தீவிரமாய் கடந்து வருகிறது. இந்த நேரம், இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை பாடி துதித்தோம், அதிலே கர்த்தர் விடுதலை வைத்திருந்தார். கர்த்தரை ஆராதித்தோம், அதிலேயும் கர்த்தர் நமக்கு விடுதலையை வைத்திருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். வார்த்தையினால் கிரியை செய்கிறதான ஆண்டவர், வார்த்தையை கொண்டு பேசுகிறதான ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. இந்த வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் வேறு எதையும் யோசிக்க வேணாம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எனக்கு கடந்து வரட்டும், உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கைக்கு கடந்து வரட்டும், என் குடும்பத்திற்கு கடந்து வரட்டும். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், எந்தெந்த வகையிலே பிசாசு உங்கள் குடும்பங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த எல்லா கிரியைகளுக்கும் ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை.
இந்த வார்த்தை பிசாசோடு கூட யுத்தம் பண்ணும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், அவன் நீ என்னை மண்டிட்டு நீ பணிந்து கொள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எழுதியிருக்கிறதே, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும். இல்லை இல்லை, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. வசனம் அங்கே இருக்கும் பொழுது சத்ருடைய போராட்டம் அங்கே இருக்கும். ஆனால் முடிவிலே வசனம் ஜெயம் பெற்று நிற்கும். இயேசு ஜெயித்தவராய் அவர் இருந்தார். இயேசு ஜெயம் பெற்றவராய் இருந்தார். பிசாசு அவரை நெருங்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் இயேசு அல்ல, வார்த்தையாகிய இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினவர். இந்த வார்த்தையாகிய இயேசு இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நிச்சயமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விடுதலையை தந்து அவர் ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிதாவே, நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை நீர் பிட்டு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அடிமையினுடைய நாவிலே பொற்பழமாகிய உம்முடைய வார்த்தையை நீர் வைத்து நடத்தும்படியாய் உங்கள் வல்லமை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய், வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாதபடி அதற்கு விரோதமாய் தடையை கொண்டு வருகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்கிற இந்த வளாகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வேலை அடைத்து நான் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை மூடி பாதுகாப்பதாக. உம்முடைய வார்த்தையானது ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்கினியாக, சமட்டியாக, பட்டயமாக எந்தெந்த விதத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமோ எல்லா விதத்திலும் உம்முடைய வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து இந்த நாளிலே விடுதலை அடைந்தவர்களாக, விடுதலையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு வார்த்தையும் வருகிறதான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா ஆவிக்குரிய போராட்டங்களிலிருந்தும் சரீர பிரகாரமான போராட்டங்களிலிருந்தும் விடுதலை உண்டாகி கொண்டே இருப்பதாக. உம்முடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. சுட்டரிக்க வேண்டிய காரியங்களை உம்முடைய வார்த்தையானது சுட்டரிக்கட்டும். உம்முடைய வார்த்தை சமட்டியா இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகர்க்க முடியாத காரியங்கள் எதுவோ வார்த்தை என்கிற சம்மட்டியினாலே கர்த்தர் ஓங்கி அடித்து நிர்மூலமாக்கி எல்லா பர்வதங்களையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும், ஆளுகை செய்யும், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநேக வேளைகளிலே குடும்ப வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்திலே காணப்படுகிறதான குழப்பங்கள் நீங்குவதற்காக, குடும்பத்திலே இருக்கிறதான பிரச்சனைகள் மாறுவதற்காக பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதித்து ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உபவாசிக்கிறோம். எல்லாம் சாத்தியம் உள்ளது. ஆனால் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அநேக நேரங்களிலே நாம் மறந்து போவதினாலே குடும்ப வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே எதிர்பார்க்கிறதான விடுதலை இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் சரியான பிரயாசங்கள் தான், எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முயற்சிகள் தான். ஆனால் அந்த முயற்சிக்கான 100% பலன் நம்மில் ஒருவரும் அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் நான் கர்த்தரை தேடி 100% என் குடும்பத்திலே இந்த குறிப்பிட்ட காரியத்திலே விடுதலை அடைந்திருக்கிறேன்,
இல்லை பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து இருக்கிறேன், அல்லது குடும்பத்திலே இருக்கிறதான குழப்பமான சூழ்நிலைகளிலே நான் பரிபூர்ணமான விடுதலை அடைந்து 100% கர்த்தரால் நான் இதிலே ஜெயம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால் நிச்சயமாயில்லை, நிச்சயமாயில்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்ற அனுபவங்களை அதிகமாய் நாம் சொல்லுகிறோம், நல்லது. ஆனால் வெற்றி பெற்ற அனுபவங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நாம் சரிந்த அனுபவங்கள், தோல்வி அடைந்ததான அனுபவங்கள் தான் ஏராளம் ஏராளம். ஒத்துக்கொள்றோமா? அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் நான் வெற்றி பெற்றேனா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் நிறைவான வெற்றி அல்ல, பூரணமான வெற்றி அல்ல. ஒரு வெற்றி நான் அடைந்தேன், என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் எனக்கு சக்சஸ் ஆகி முடிகிறது என்று சொன்னால் அடுத்தது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களிலே சறுக்கல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது, ஒரு பின்னடைவு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நான் வாழ்கிற வாழ்க்கை முறை சரியில்லையா, அல்லது எனக்கு அமைந்ததான குடும்பம் சரியில்லையா, அல்லது எனக்கு ஏற்பட்டதான வாழ்க்கை துணை அது சரியில்லையா அப்படின்னு நாம் கேட்போம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் யார் யாருக்கு எந்த குடும்பம், எந்த வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதை சரியாய் கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஆனால் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எதிர்பார்த்ததான அந்த நிலையை அடைய முடியவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்னை குறித்து வைத்ததான அந்த திட்டம், அந்த உயர்வான எண்ணங்களுக்குள்ளாய் என்னாலே வாழ்க்கையின் பாதையிலே பயணிக்க முடியவில்லை. உண்மைதானே? வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை, அப்படின்னா ஆல்ரெடி டன், எல்லாமே ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, செய்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கண் காணவில்லை, மனுஷனுடைய செவிகளிலே தோன்றவில்லை, ஏன் அவருடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. ஆனால் இவை பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் மேன்மையான காரியங்களையே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எந்த விதத்திலும் கர்த்தர் என் வாழ்க்கையிலே தவறு செய்தது இல்லை, செய்ய போவதும் கிடையாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையை கர்த்தர் சரியாய் நடத்துகிறார், என் வாழ்க்கையை கர்த்தர் சரியாய் ஆரம்பித்து தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் ஆரம்பித்து கொடுத்ததிலே நான் எப்படி அமைத்து கொள்ளுகிறேன் என்பதிலே தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது கர்த்தர், ஆனால் அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அதன் பொருட்டே தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலிலே இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் வார்த்தைகளினால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையை மையமாக வைத்தே அல்லது வார்த்தையை பயன்படுத்தி அவைகளால் இந்த உலகம் செயல்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். எதை நம்பி நாம் அவருக்கு வாக்கு போடுகிறோம்? அவர் கொடுத்ததான வார்த்தை, நான் உங்களுக்கு இதை செய்வேன்,
நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லியதான அந்த வார்த்தையை நம்பி, அல்லேலூயா. இதே அரசியல் தலைவர்களிலே இந்த வார்த்தையை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்கள் உண்டு. அந்த வார்த்தை மாறும் பொழுது, அந்த வார்த்தை தவறாய் வெளியே வரும் பொழுது அதை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்களும் உண்டு. எப்படி ஆனாலும் சரி, இந்த உலகம் வார்த்தையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் வாயிலே வார்த்தையை பிரகடனப்படுத்த வேண்டும். அல்லது அரசாங்கம் மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த கட்சி தலைவர் தனக்கு கீழ் இருக்கிறதான மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சொல்லிவிட்டு மாத்திரமல்ல, அவர் அதை வார்த்தையாக, ஒரு அக்ரிமெண்டாக அவர் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பத்திரமாக அதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பத்திரத்திலே அடங்கி இருப்பது அவர் சொன்னதான வார்த்தை. நம்ம என்ன கேட்போம்? போய் அரசாங்கத்தில் சில நேரங்களிலே சட்டம் இப்படி சொல்லி இருக்கிறது, எங்களுக்கு ஜியோ இப்படி பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, எங்களுக்கான உரிமைகள் ஏன் இன்னும் கிடைக்கவில்லை கேட்கிறோம் அல்லவா? எதன் அடிப்படையில்? கொடுத்த வாக்கு, கொடுத்த வார்த்தை. ஏன் வார்த்தையினாலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 33வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இந்த பூமியுடைய தன்மை என்ன? நாம் வாழுகிறதான இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன? அது வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இந்த வானமும் இந்த பூமியும் சர்வ சேனையாகிய நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் உண்டாக்கப்பட்டு அதனுடைய நிழலுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உலகம் வார்த்தையினால் உண்டானபடியினால் இது வார்த்தைக்கு தான் கட்டுப்படுமே ஒழிய, வார்த்தையினால் தான் செயல்படுமே ஒழிய வேற ஒன்றினாலும் தன்னை செயல்பட விட்டு கொடுக்காது. நல்லா புரிகிறதா? இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால், இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டதோ அவ்விதமாக அவன் செயல்பட்டால் ஒழிய அவனால் இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்படியானால் ஆண்டவர் வார்த்தையினாலே இந்த பூமியை படைத்தார். ஆக இந்த பூமியிலே வாழுகிறவர்களும் வார்த்தையை கொண்டுதான் வாழ முடியுமே ஒழிய வார்த்தை இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ரொம்ப நீங்கள் கருத்தாக கவனிக்க வேண்டும். ஏதோ குடும்ப ஆசீர்வாத கூட்டம், இந்த நாளிலே ஏதோ ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்க, கட்டுகளை உடைப்பாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து வந்திருப்பீங்க என்று சொன்னால், இது அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்கன்னா இது அப்படிப்பட்ட கூட்டமும் அல்ல. அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், நீங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிற ஒரு கூட்டம். இதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரையும் நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆக வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த பூமியிலே என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. வாழ முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய வாயின் வார்த்தையின் அடிப்படையினாலே ஒழிய வேறே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், அவன் பேசுகிற வார்த்தை, அவன் உபயோகப்படுத்துகிற வார்த்தை, இவைகளினாலே ஒழிய அவன் வார்த்தை ஆசீர்வாதமாக இருப்பது வேறு எந்த விதத்தினாலும் அல்ல. நாம் நினைக்கிறோம் நல்லா உழைக்கணும், நல்லா படித்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் உழைப்பதற்கு, நாம் நன்றாய் படித்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு, நம்மை உற்சாகப்படுத்த நேர்மறையாய் நடத்தக்கூடியதான வார்த்தை இருந்தாலொழிய நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு என்ன பண்ண முடியாது?
வர முடியாது, வர முடியாது. வார்த்தை இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் வார்த்தை ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நான் எதை சொல்ல வருகிறேன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. ஒருவன் எப்படிப்பட்ட வார்த்தை உபயோகிக்கிறான் என்பதை பொறுத்தே அவனுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கிறதா அல்லது சஞ்சலமாக இருக்கிறதா என்பதை அவன் வாயின் வார்த்தைகளை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேற எதை வைத்தும் அல்ல. அவன் சந்தோஷமா இருக்கிறான், சமாதானமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் பேசிட்டா தெரிஞ்சிடும். யார் யாரை குறித்து குறை பேசுகிறான்னு தெரியும், யார் யாரை கோல் சொல்கிறான்னு தெரியும், யார் யாரை புறம் பேசுகிறான்னு தெரியும். ஆக அதன் அடிப்படையிலேயே அவனுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறே நடைபெறுகிறது. அவன் எதை விதைக்கிறானோ அதையே கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அறுக்க தான் செய்யணும். இந்த பூமியுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். நெல்லை விதைத்தா நெல்லு தான், அதுக்கு பதிலாக கோதுமை மணி வராது, மக்காச்சோளம் வராது. ஆக எதை விதைக்கிறானோ, அவன் எதை பேசுகிறானோ அதுவாகவே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானா இல்லை என்பது அவனுடைய வார்த்தையின் அடிப்படையை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும். வேர்ட் பவர் மேட் யூ ஈஸி ஆர் டிஃபிகல்ட்டி. வார்த்தையினுடைய வல்லமை என்னவென்று சொன்னால், அது உங்கள் வாழ்க்கையை எளிதாக சமாதானமுள்ள வாழ்க்கையாக வாழ வைக்கும். அதே வார்த்தையை வேறே விதமாக நீர் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அதுவே உங்களுக்கு சஞ்சலமாகவும் வேதனை நிறைந்த வாழ்க்கையையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற அதிகாரத்தை மனிதர்களாகிய நம்முடைய கரத்திலே அதை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், இன்னார் எங்களுக்கு இந்த உதவி செய்தான், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லை இன்ன நிலைமையில் எங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆனால் வார்த்தையினுடைய வாழ்க்கையுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அதை சமாதானமாய் அமைத்து கொள்ளவும் சமாதானம் இல்லாமல் அமைத்து கொள்ளவும் கர்த்தர் மனிதனுடைய கரத்திலே அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆகவேதான் முதல் மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள். என்னவா? நீ ஆண்டு கொள்ளு. யூ கேன் ரூல். உன்னால் என்ன பண்ண முடியும்? ரூல் பண்ண முடியும். ஆனால் அதை நல்ல விதத்திலே நீ பயன்படுத்துகிறாயா அல்லது விரோதமான விதத்திலே பயன்படுத்துகிறாயா என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் அமைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மை உண்மை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவனுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலே ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். எதை வைத்து என்று சொன்னால், நாம் பயன்படுத்துகிறதான அன்றாட வார்த்தையை வைத்தே, ஒவ்வொரு நாளும் நாம் உபயோகப்படுத்துகிறதான அந்த வார்த்தையை வைத்தே நாம் என்ன பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட்டு கொள்ள முடியும். எப்படி ஒவ்வொரு செங்கல் வைத்து ஒரு வீடு கட்டப்படுகிறதோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு இமை பொழுதும் அல்லது ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் பேசுகிற வார்த்தை வைத்தே அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ல என்று சொன்னால், அவன் பேசுகிறதான வேண்டாத வார்த்தைகள் நிமித்தமாய் கட்டப்பட்டதான அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு செங்கலாக இடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ராமேன் சொல்லுவோமா? தயவுசெய்து செல்ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போடுறீங்களா? செல்ஃபோன் சைலண்டில் போடுங்க. எப்பொழுதோ உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் என் மொபைலில் பார்த்தீங்கன்னா சைலண்டில் இருக்கும். எப்போதுமே எந்த சின்ன ஒரு ப்ரேயர், வீட்டு ப்ரேயர் வந்தாலும் சரி, நான் அதை சைலண்டில் போடுறது என்னுடைய வழக்கம். நாம் கர்த்தரை கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படுத்துவார். ஆக
செல்ஃபோன் ஒருவேளை நீங்கள் ஆனில் வச்சுருப்பீங்கன்னா சைலண்ட்டில் போட்டுக்குங்க. எனி எமர்ஜென்சி கால் அது முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் அதிகம்னு சொன்னால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அல்லேலூயா. ஆக ஒரு மனுஷனுடைய வார்த்தையை வைத்தே அவருடைய வாழ்க்கையை நாம் கணக்கிட முடியும். சிலர் நல்லதை பேசி நல்ல வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். சிலர் கெட்டதையே பேசி வாயை திறந்தாலே அவர்களுக்கு என்ன, நல்ல வார்த்தையே வராது. அல்லது மற்றவர்கள் நல்லா இருந்தால் இவங்களுடைய மனம் நல்லா இருக்காது. ஆக அதன் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சமாதான குலைச்சல் என்ன பண்ணி இருக்கிறது, இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை, தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை, இதன் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதா அல்லது இடிக்கப்படுகிறதா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? உங்களுக்கு ஒரு அலர்ட் இருக்கணுன்றதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஆக வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். வார்த்தையானது ஒருவனை உருவாக்கும் அல்லது அழிக்கும். வார்த்தையானது ஒருவனை கட்டும் அல்லது இடித்துவிடும். வார்த்தையினாலே வாழ்ந்தவர்களும் உண்டு, அதே வார்த்தையினாலே மரித்தவர்களும் ஒன்றும் இல்லாமல் போனவர்களும் உண்டு. The word power is very important. வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொன்னதுனால கேட்டு தூக்கிட்டு கொண்டவர்கள் ஏராளம். சில பேரிடத்தில் போய் பேசவே பிடிக்காது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே எதிர்ப்பதமாக, நெகட்டிவாக, அவர்கள் ஒரு உயர்வுக்கு விரோதமான வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருப்பாங்க. மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூட நல்ல எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. நீ நல்லா இருன்னு சொல்லக்கூட மனதார அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் தனக்கு வரும்பொழுதோ எல்லாரும் என்ன ஆசீர்வதிக்கணும், சுயநலம் உள்ளதான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிற சுயநலம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்டதான எண்ணங்கள் இருக்க வேண்டும்? ஆண்டவர் என்னை எந்த நிலைமையில வைத்திருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மனரம்யமாய். கார் இல்லாமல் இருக்கலாம், பங்களா இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த சமாதானம் உனக்குள்ள இருக்கிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இதைவிட மேலான ஆசீர்வாதங்களை தேட வேண்டாம். அப்படின்னா ஆசீர்வாதம் வேண்டாமா? ஆண்டவர் அதையும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்படியாம்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே வேதனையை கூட்டார். நீங்க தேடி போக வேண்டாம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கே என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறதான ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை மனுஷர்களை பார்க்கிலும் அதை விட அதிகமாய் அறிந்திருக்கிறதான கர்த்தர். நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பொல்லாதவர்களாகிய நீங்கள், ஆண்டவர் நம்மளை எப்படி அட்ரஸ் பண்றாரா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்படின்னா என்னன்னா, இவங்க மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கிறது இல்லை, தனக்கு, தன் குடும்பத்திற்கு நான் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளை வாழ்ந்தா போதும், என் பிள்ளை படித்தா போதும், என் பிள்ளைக்கு முன்பாக இன்னொரு பிள்ளை நல்லா பாராட்டப்பட்டுட்டா மனசு தாங்காது, என் பிள்ளைக்கு முன்பாக இன்னொரு பிள்ளை உயர்வா வந்துட்டா தாங்காது. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பொல்லாதவர்கள். நம்முடைய மென்டாலிட்டி மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் அப்படி நம்மை நினைத்திருந்தால் நாம் இங்கே இருந்திருப்போமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பிராட் மைண்ட் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க ஒருவேளை சில காரியங்களில் சரி இல்லை என்றாலும் மற்ற பிள்ளைகள் அந்த காரியங்கள் நன்றாக இருக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய உள்ளம் இங்கே இருக்கிற யாருக்காகிலும் இருக்குமானால் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிள்ளை சரியில்லை, அவளாம் நல்லா இருக்கிறானா, இது நல்ல இதுவே கிடையாது, வைத்தறிச்சல். ஆக வார்த்தையினாலே வாழ்ந்தவர்களும் உண்டு, வார்த்தையினாலே மடிந்து போனவர்களும் உண்டு.
சில பேரிடத்துல போய் பேசினால் வெளியே வரவே தோணாது. ஏன்? அவர்களிடத்திலே வாழ்க்கையை கட்டக்கூடிய நல்ல வார்த்தைகள் உண்டு. அவர் இவர்களிடத்துல போனா எனக்கு நிச்சயமா ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இவர்களிடத்துல போனா எனக்கு வாழ்க்கைக்கான ஒரு ஆறுதல் உண்டு. சமீபத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. பேசிட்டே இருக்கும்போது அழுதுட்டாங்க. என்ன சிஸ்டர், ஏன் அழுவுறீங்க? பாஸ்டர், யாரிடத்துல நான் என் குறையை என்ன பண்ணது கிடையாது, சொன்னது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அந்த ஆறுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் மனிதனை கொண்டு வருகிறார். எங்கே நல்ல வார்த்தைகள் இருக்கிறதோ அங்கே மனிதனை கொண்டு வருகிறார். நல்ல வார்த்தை இல்லாத இடத்துல எந்த மக்களும் தேடி போவது கிடையாது. ஆக வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஆண்கள் சராசரியாக 18,000 வார்த்தைகளை பேசுகிறார்களாம். எப்படி? ஒரு சரித்திரம் சொல்லுது. நம்ம பேசுறதுக்கே பிறந்தவங்க. எப்படி? பேசாமல் இருக்கவே முடியாது பாருங்க. 18,000 வார்த்தைகள் ஒரு ஆண்கள் பேசுகிறாங்க. அதிகமாக சகோதரிகள் இருக்கிறதுனால திரும்பி பார்க்குறாங்க, அப்போ இவ்வளோ பேசுகிறாரா இவர். ஆனால் அதே விதத்தில் பெண்களை குறித்து அந்த ஆய்வு சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு சராசரியாக அவங்க ரொம்ப அதிகமெல்லாம் பேசுறது கிடையாதான், வெறும் 36,000 வார்த்தைகள் பேசுகிறார்களாம். எப்படி? ஆண்கள் பேசுறது 18,000, பெண்கள் பேசுறது வெறும் 36,000. ரொம்ப கம்மி இல்லை? ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், டீ கொஞ்சம் சரியில்லை, ஏன் இன்னும் இப்போ சரியில்லைங்களா, சரிங்க சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலே ஒரு 4 வார்த்தை ஆட் ஆகிடுது. கடையில் போய் டீ குடிக்கிறீங்களே, நல்லா இருக்குதா? அங்கே டீ கொடுத்தாங்களே, நல்லா இருந்துச்சா? அவங்களெல்லாம் விட நான் நல்லா தான் போடுறேன், இதையே ஒரு 50 வார்த்தை வந்துட்டுருக்கோம். எப்படி? இப்படி பேசி 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 அதை நல்லது பேசுனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாகவும் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான். வார்த்தையுடைய தன்மை என்ன தெரியுங்களா? வார்த்தையுடைய தன்மை அது வேலை செய்து கொண்டே இருக்கும். வார்த்தையுடைய தன்மை அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். கிரியை செய்யும் என்பது அல்ல, அதாவது வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்பது அல்ல, கிரியை செய்து விட்டது என்பது அல்ல, ஏதோ பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம ஏதோ பேசிட்டோம், பிரச்சனை ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு என்பது அல்ல. ஆனால் வார்த்தையுடைய தன்மை அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டே இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டே இருக்கும். ஆகவே தான் நம் வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பெரியவர்கள் சொல்வார்கள், வார்த்தையை என்ன பண்ணிடாத, அவசரப்பட்டு பேசிடாத. இன்னொன்று சொல்லுவாங்க, கொட்டிடாத வார்த்தையை அள்ளிட முடியாது. என்ன? வார்த்தையை அதிகமாக கொட்டிடாத, அள்ளிட முடியாது. சரளமா என்ன பண்ணிடுறோம், மற்ற மனிதர்களிடத்திலே நாம் வார்த்தையை கொட்டிடுறோம். அவசரப்பட்டு துணிஞ்சு சில நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டு, இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நான் பேசாதிருந்தால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே எவ்வளவோ சமாதானம் இருந்திருக்கும். இந்த ஒரு வார்த்தையினால குடும்பங்கள் பிரிந்து போனது உண்டு. நாம் பேசாதிருக்க வேண்டிய நிலையிலே பேசினபடினாலே வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் போனது உண்டு. ஒரு வார்த்தையினாலே குடும்பங்கள் பிரிந்து போனது உண்டு. சின்ன வாலிப பிள்ளைங்க, திருமணமாகி ஒரு 4 வயது குழந்தை தான் இருக்கிறான். திடீரென்று சொல்லி அந்த வழியாய் நான் போகும்பொழுது ஒரு சகோதரியை பார்க்கிறேன். பாஸ்டர் பிரைஸ் லார்ட்ன்றாங்க. என்ன சிஸ்டர் இங்கே? என் மக வீடு இங்கே. அப்படிங்களா? சரி, அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்க மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்ன சிஸ்டர், என்ன பிரச்சனை? பாஸ்டர் கொஞ்சம் உள்ளே வரீங்களா? உள்ளே போனால் இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறாப்புல, குழந்தை இருக்கிறாப்புல, புருஷங்காரும் காணோம். என்னன்னு கேட்டால் விட்டுட்டு போயிட்டான்.
என்ன விஷயம்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, இந்த வார்த்தையினால வந்த விஷயங்கள். வார்த்தையினால வந்த விஷயங்கள். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். 3 நாள் அந்த பிள்ளை சாப்பிடல, பெற்றெடுத்த பிள்ளைய கவனிக்கல, இந்த அம்மா சோறு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆக வார்த்தை என்பது ரொம்பவே ரொம்பவே முக்கியம். ஆகவே தான் சொல்லுவாங்க, வார்த்தையை என்ன பண்ணு, அளந்து பேசு. எது பேச வேண்டியதோ அதை மட்டும் பேச வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே சந்தோஷத்தின் மிகுதியினால அல்லது கோபத்தின் மிகுதியினால எந்த வார்த்தை பேசினாலும் அது அளவுக்கு மீறி போகுமானால் அமுதமும் நஞ்சுதான். அமுதமும் நஞ்சுதான். நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய். அதிக பேச்சு அதிக இளைப்பை கொண்டு வந்து விடும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதி பாவத்தை கொண்டு வந்து விடும். பாவம் மரணத்தை அது கொண்டு வந்து விடுகிறதாய் அது இருக்கிறது. ஆகவேதான் திருவள்ளுவர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்படின்னா நீ யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை நல்ல உயர்ந்த தலைவர், இல்லை உயர்ந்த குடும்பத்தில் அந்தஸ்தில், இல்லை ஊரில் நல்ல அந்தஸ்தில் யாரா வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய நாவை நீ காத்து கொள்ளாவிட்டால் அந்த நாவினாலே உன்னுடைய கனம், உன்னுடைய மரியாதை அத்தனையும் போய்விடும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்க யோசித்து பாருங்கள், சில நேரங்களிலே நீங்கள் பேசினதான வார்த்தையினாலே குடும்பத்திலே எத்தனை நாட்கள் சமாதானம் இல்லாமல் போனது, எத்தனை நாட்கள் சந்தோஷம் இல்லாமல் போனது. ஆக வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடே. எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க மனுஷனுடைய வார்த்தை. நம்ம தீயை பார்த்து பயப்படுறோம், அதனுடைய உஷ்ணத்தை பார்த்து பயப்படுறோம். ஏன் கொஞ்ச நேரம் 12 மணி நேரத்தில், மதியம் 12 மணிக்கு நம்மளால வெயில்ல நிற்க முடியல. நெருப்பை பயன்படுத்துகிறோம், ஆனால் நெருப்பை நாம் நெருங்குவதற்கு பயப்படுறோம். ஆனால் நெருப்பே நம்முடைய நாவா இருக்குதுன்ற போது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அல்லேலூயா. நாவானது நெருப்பு தான், அது பெரிய காட்டையை கொளுத்தி விடுமா. அல்லேலூயா. பாஸ்பரஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? பாஸ்பரஸ் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அதை எதில் போட்டு வச்சிருப்பாங்க? எதில் போட்டு வச்சிருப்பாங்க? தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணிக்குள்ளே அதை நீங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியாது, கையில் வைக்க முடியாது, அப்படியே சூடு அதிகரிக்கும். அதே பாஸ்பரஸை கொஞ்சம் தூக்கி வேகமாக அடிப்பீர்கள் என்று சொன்னால் அது போகிற வேகத்திலேயே தீ பற்றி கொண்டு அது எங்கே போய் விழுகிறதோ அங்கே என்ன ஆகிவிடும், நெருப்பை அது ஏற்படுத்திவிடும். ஆக ஒரு பாஸ்பரஸ் அது கொளுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, அது அநேகரை சேதமாக்கி விடக்கூடாது என்பதற்காகவே அதை என்ன பண்ணி வைத்திருக்கிறாங்க, தண்ணிக்குள்ள வைத்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? உன் வாயின் வார்த்தையினால, உன் நாவினால நீ மற்றவருடைய குடும்பத்தை எரிச்சிராத. ஏன் உன்னுடைய குடும்பத்தையே நீ எரிச்சு அழித்திராத. அதனால தான் எச்சை ஊறி கொண்டிருக்கிற இதுக்குள்ளே நாவை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ, அதுக்கு மட்டும் எவ்வளோ சேஃப்டி பாருங்க. பல்லுக்கு மேலே உதடு, இதையும் மீறி பேசுகிற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. நானும் சலிக்க மாட்டேன் என்று பேசுகிறவர்கள் உண்டு. ஆக நாவின் வார்த்தைகள் ரொம்பவே ரொம்பவே முக்கியம். இந்த வார்த்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது அப்படியே ஆகும். ஆண்டவர் சொன்னார், வார்த்தையை பிரயோகித்தார், பிரயோகித்த வார்த்தையினாலே வானமும் பூமியும் உண்டானது. அவர் அப்படியே விட்டுல. அதற்கு அடுத்து மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் பார்த்து சொல்றார், உண்டாக கடவது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 9 வசனம்
11வது வசனம், 15வது வசனம், 24 மற்றும் 30 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அவர் என்றார் 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 அப்படின்னா அவர் சொன்னாரு, அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் எப்படி மனிதனை படைத்தார்? தன்னை போலவே, தன் சாயலாகவே, தன் ரூபத்தின்படியே அப்படின்னு சொன்னா அவரை போலவே. இவனை பார்த்தா அவனை பார்க்கலாம். அவர் எப்படி சொன்னா உருவாகுமோ, எப்படி சொன்னா சிருஷ்டிக்கப்படுகிறதோ, இவனுடைய வாழ்க்கையிலும் இவன் எதை பேசுகிறானோ அதை வைத்தே அது உருவாகிறது. இவனுடைய வாழ்க்கையில இவன் எதை பேசுகிறானோ அதை வைத்து அவன் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆகவே தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, வேற எதின் அடிப்படையிலும் வாழ்க்கை அல்ல. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் அடிப்படையிலும் நம் வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதாம்? அது பலமான காற்றை போல் இருக்கிறது. ஒரு சூறாவளி காற்று எப்படி வந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய் விடுகிறதோ, தென்றல் காற்று அல்ல, பலமான காற்று, அது அழிவை தான் கொண்டு வரும். ஆக வார்த்தை என்கிற காற்றை நாம் உபயோகப்படுத்த கூடாது. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கின்ற, ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லாதிருப்பீர்களாக. அநேகருக்கு என்ன தெரியுங்களா? இவன் எல்லாம் பேசிடுவான், இவன் வாய் வார்த்தை விட்டுருவான், எல்லாம் பண்ணிடுவான். இவர்கள் எல்லாம் செய்து முடித்துருவாங்க. வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க? கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுருவாங்க. ஏன் தான் கர்த்தர் எனக்கு இதை செய்கிறாரோ, ஏன் தான் கர்த்தர் எனக்கு இதை அனுமதிக்கிறாரோ. ஆனா என்னவா? வேதம் உங்களுடைய அப்படிப்பட்ட மதீன வார்த்தைக்கு பதில் கொடுக்கிறது. வாசிப்போம். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்கள், இனி வழங்காதிருப்பீர்களாக. இனி யாரும் என் வாழ்க்கையில கர்த்தரையா இப்படி பண்ணாரு, கர்த்தரையா அனுமதிச்சாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில வந்ததான கஷ்டம், ஆண்டவர் வந்து நீ போய் சண்டை போடுன்னு சொன்னாரா? இல்ல ஆண்டவர் வந்து நீ இன்னார போய் கட்டுன்னு சொன்னாரா? இல்ல நீ இப்படி ஒரு வீட்டை கட்டுன்னு உங்களை பார்த்து தெளிவா சொன்னாரா? நாமவே நம்முடைய உள்ளத்திலே நாம் அதாவது கர்த்தரை முன்வைத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்வோம். பார்த்தீங்களா? நல்லா ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இதெல்லாம் செய்யலான்னு இருக்கிற பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்குங்க. கர்த்தர் தான் என்ன பண்ணணும்? காரியத்தை வாய்க்க பண்ணணும். சொன்னாரா அவரு? நீ இதை பண்ணு, இதை பண்ணாதன்னு அவர் ஏதாவது சொன்னாரா? நீயே ஒரு காரியத்தை நிர்ணயித்து கொண்டு, ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டு, குடும்பத்தில் நீங்களே ஒரு பொருளை வாங்கிவிட்டு, அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த டியூவை கட்ட விடலை, இந்த லோனை கட்ட விடலை. கர்த்தரா லோன் வாங்க சொன்னார், கர்த்தரா சீட்டு பிடிக்க சொன்னார், கர்த்தரா தண்டல் வாங்க சொன்னார். எல்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம். கர்த்தர் ஏன் என்ன மாட்டி விட்டுட்டாரு? இனி அப்படி சொல்லாதிருப்பார்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக உனக்கு வந்த பாரம், உனக்கு வந்த பிரச்சனை வேற எந்த மனுஷனாலும் அல்ல, கர்த்தராலும் அல்ல, எந்த சூழ்நிலையுமாலும் அல்ல. அவனவன் வார்த்தையினாலே அவனவன் பாரத்தை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பரியாச பேச்சினாலே அவர்கள் கட்டு பலத்து போகிறது. என்னவா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28-22 சொல்லுகிறது, பரியாச பேச்சினாலே ஏன் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்கிறது? குடும்பத்திலே ஒரு நன்மை நடைபெற மாட்டேங்கிறது. ஒரு நல்லதும் கண்களுக்கு முன்பாக தென்படவில்லை. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகள் மத்தியிலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே காணப்படுகிறதான பரியாச பேச்சு. ஏற்கனவே கட்டில் இருக்கிறான், அந்த கட்டிலே இன்னும் விடுவிக்க முடியல. இவன் இன்னும் 4 பேரை பேசி இவனுடைய கட்டை இன்னும் பலமாக்கி கொள்ளுகிறான்.
பரியாச பேச்சினாலே அவருடைய கட்டு எப்படி இருக்கிறதாம்? அது பலத்து போகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, கொடிய மிருகத்தையும் மனுஷன் அடக்குகிறான், ஆனால் அந்த மனுஷனாலே அவனுடைய நாவை என்ன பண்ண முடியவில்லையா? அடக்க முடியவில்லை. வாசிங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7-8. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தில் அடக்கப்பட்டு மனுஷனால இவையெல்லாம் அடக்கப்படுகிறது, அடக்கப்படுவதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூட முடியலங்க. வசனமே சொல்லிடுச்சு. என்னவா? இவனால அடக்கி வைக்க முடியல. என்னைக்கு ஒரு மனுஷன் தன் நாவை காக்குறானோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இந்த பூமியில வாடுவான். அல்லேலூயா. நாவு ரொம்ப முக்கியம். நாவு ரொம்ப முக்கியம். நான் ஒரு புக்கை படித்தேன், நாவும் நெருப்பு தான்னு சொல்லி. இன்னும் அந்த புக்கு என்கிட்ட இருக்குது. எப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் படித்தேன். அதை படிக்கும் பொழுது நாவில இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா என்பதை நான் அப்பொழுதுதான் விளங்கி கொண்டேன். ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும்? நாவை பயன்படுத்த வேண்டும். சில பேர் நல்லா சொல்லிடுவாங்க, சொல்லவே இல்லைன்னுவாங்க. சொல்லாத ஒரு விஷயத்தை நீதான் சொன்ன பழிய போடுவாங்க. ரொம்ப பொல்லாதது. இந்த நாக்கை அடக்கவே முடியாது. அவன்தான் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அவன்தான் அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? ஒத்துழைக்க வேண்டும். இந்த நாவினால் அழிந்தவர்கள் உண்டு, அழிந்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு உண்டு. நாவை அடக்கவே முடியாது. உதடுகளின் பேச்சு வறுமையை தான் கொண்டு வருமா. ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதிக பேச்சு நமக்கு என்ன பண்ணும்? அது பாவத்தை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும். பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதிகமாய் பேசுவதே கிடையாதாம். ஆபிரகாம் ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது அதிகமாய் அவர்கள் பேச மாட்டார்களாம். தேவை இல்லாம வார்த்தை உதடிலிருந்து வெளியே வரவே வராதாம். வார்த்தையை காத்து கொள்ளுகிறவர்கள். ஆகவேதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன். ஆகவேதான் அவர் வாக்குத்தத்தத்தின் புத்திரன். ஆகவேதான் யாக்கோபு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. தேவையில்லாம தாவீது பேசவே மாட்டாரு. அவர் யார்கிட்ட பேசுவாரு? ஒன்று ஆண்டவர்கிட்ட பேசுவாரு, இல்லைன்னா ஆண்டவரை பற்றி தன் ஆத்மாவைக்கிட்டே பேசுவார். என் ஆத்மாவே நீ கலங்காதே, என் ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. இவர் போய் யார்கிட்டே தன் பிரச்சனையை எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லவே மாட்டார். ஏன் அப்படின்னா, சொன்னா தெரியும், அடுத்த 10 நிமிஷம் அப்படியே ஊர் ஃபுல்லாகவே அது என்ன ஆகிடும். நம்ம சொல்லுவோம் பாருங்க, பிரதர் உங்ககிட்ட நம்பி சொல்கிறேன் பிரதர், தயவு செய்து உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்கிறேன், யாருக்கிட்டே என்ன பண்ணிடாதீங்க. அவரும் ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் அதை வீட்டு வாசப்படி கூட கீழே இறங்கி இருக்க மாட்டீங்க. 10 பேருக்கு ஃபோன் பறந்துட்டு இருக்கோம். என்னடி தெரியுமா, இன்னார் இவ்வா தெரியுமா, இப்படி ஆகி போயிடுச்சாமே. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரால் வழி நடத்தப்படுவீர்களானால் உங்க ஊழியக்காரரிடத்தில் நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. அதை தவிர்த்து எந்த விசுவாசிகிட்ட கூட சொல்லிடாதீங்க. ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, உலகத்தான் கூட ரகசியத்தை காத்துக்கொள்றான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதோ நல்லது பேசுகிறோம் இல்லை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோன்ற பேரில் அந்த குடும்பத்துடைய மானத்தையே கெடுத்து விடுகிற அனுபவம். அல்லேலூயா. வார்த்தை ரொம்பவே முக்கியம், ரொம்பவே முக்கியம், ரொம்பவே முக்கியம். ஏன் அந்த வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழி 6:2, நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய். வாயின் வார்த்தை ரொம்ப கவனம். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வே என்ன? துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் நான் என் வாயை பொத்திக் கொள்வேன் இல்லை, கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தை. எப்பொழுதுமே நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். நம்முடைய உதடுகளின் வார்த்தையை நாம் அடக்கிக் கொள்வது ரொம்ப அவசியம். பேசாதிருந்தால் மூடன் கூட ஞானி என்று எண்ணப்படுவான். ஆனால் பேசுகிறவனை அலப்புகிற மூடன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆக வார்த்தை ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21. இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளே வரும்.
அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல? என்ன அவன் வாயின் பலன் என்ன சொல்ல தான் வரார் ஆண்டவர், என்ன சொல்ல வராரு விளங்கல இல்ல? சரி, இதை விளங்கும்படியாக ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 21வது அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனம் எரேமியா 21:8. அநேக ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்தது. எரேமியா 21:8. ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க கூட யாரும் போட்டி போடவே முடியாது. ரொம்ப நன்றிம்மா. வசனம் வாசிக்குது, நான் ரொம்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த அவங்க வயசு என்னம்மா, ஒரு 70 இருக்குமா? 68. கம்பீரம் குறையில பாருங்க. மைக்கு தோத்துடுச்சு. கரங்களை தட்டுவோம் அவங்களுக்கு. அல்லேலூயா. வாசிக்கணும். அப்படிதான் என்ன பண்ண சொன்ன உடனே வாசிக்கக்கூடிய அந்த பக்குவம் வேணும். என்னவா? உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். முன்பு என்ன சொல்லுகிறது? அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையை கர்த்தர் வேற எங்கேயும் வைக்கல, உன் வாயில தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாயில என்ன வச்சிருக்கிறாரா? மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஜீவனையும் வைத்திருக்கிறார். நான் உனக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 30:15-19 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30:15-19 வசனத்தை வாசிப்போம். ஜீவன்னா என்னவா? நன்மை. மரணம்னா என்னவா? தீமை. இது ரெண்டும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மையை தெரிந்து கொண்டு, நீ என்ன பண்ணு? நன்மையை தெரிந்து கொண்டு ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். நமக்கு முன்பாக கர்த்தர் வாழக்கூடிய வழியை வைத்திருக்கிறார். இப்போ மரண வழி அவர் வைத்திருக்கிறார் என்பது அல்ல, அடுத்தது மரண வழி இருக்கிறது, சாபம் இருக்கிறது என்பதை உனக்கு தெரியப்படுத்துகிறார். நீ ஜீவனை பேசினால் ஆசீர்வாதம் கர்த்தரால் வரும். நீ மரணத்தை பேசினால் சாபம் உன் வாயின் விளைவினால் என்ன பண்ணும்? வரும். ஒரே ஒரு நபரை குறித்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலக்கம் பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இந்த யாக்கோபை குறித்து நிறைய விஷயங்கள் நாம் தியானிக்கலாம். பொதுவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரன், யாக்கோபு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. இவன் மூலமாக தான் தேசம் உருவாகிறது, கோத்திரங்கள் உருவாகிறது. இவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறார். இவனுடைய வாழ்க்கையில தான் தூதர்களுடைய அனுபவங்களை அதிகமாய் பார்க்க முடியும். இவனோடு கர்த்தருக்கு இருக்கிற உறவும், கர்த்தருக்கு இவனோடு இருக்கிற உறவும் ரொம்பவே ஆழமானது என்பதை எல்லாம் நாம் யோசித்தாலும் பார்த்தாலும் இவனிடத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை நடந்துடக்கூடாது, உடனே இவன் அவிசுவாசமாக பேசிடுவான். என்னை என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிருவாங்க, வெட்டி போட்டுருவாங்க. இன்னும் நீங்கள் 37வது அதிகாரம் 35வது வசனம் 42-38 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் துக்கத்தோடே பாதாளத்தில் இறங்குவேன்.
நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். அவருடைய வார்த்தைலாம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் செத்துருவேன். சொல்றோமா நம்ம இல்லை அநேகர்? நான் செத்தாதான் உனக்கு தெரியும். எதுக்கு எதுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கல, அதுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கல, அதுக்கு இல்லை நேரத்துக்கு வீட்டுக்கு வராமல் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு, அதுக்கு நான் செத்தாதான் தெரியும். அதாவது இவனுடைய வாழ்க்கையில் என்னவென்று சொன்னால், நான் விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியம், இவனுக்கே இவன் வாழ்க்கை மேல ஒரு அக்கறை கிடையாது. இவனே தன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க இவனுக்கு வாயில வார்த்தை வரல. நான் நல்லா இருப்பேன், நான் சமாதானமா இருப்பேன், இந்த சூழ்நிலை மாறும், எனக்கு சந்தோஷம் உண்டாகும், என் பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க, என் வாழ்க்கை இந்த குறைவிலிருந்து மாறி நிறைவுக்குள்ளாக வரும், என் புருஷன் ரட்சிக்கப்படலைனாலும் கர்த்தர் நிச்சயமா ரட்சிக்கப்பட வைப்பாரு. ஒருவேளை வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மாற்ற முடியாத காரியங்கள் இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவாரு. என் வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரோற்றை போல இருக்கும் என்பதை இவனுக்கு தன் வாழ்க்கையிலே இவனால தன் வாழ்க்கையை குறித்து நல்லதையே பேச முடியல, நல்லதையே பேச முடியல. குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தைங்க ஏதாவது பண்ணிட்டு, இது அவ்வளவுதான், இது தருதலை, இது இன்னும் தலையோ தெரியல, எப்படி சொல்றது எப்படிப்பட்ட தலைன்னு தெரியல, அது மோசமான முதல்ல நினைக்கிறேன். இது தருதலைனா இது பெரும் தருதலை, அப்படிதானே இருக்குன்னா? சில ஆட்கள் பிள்ளைங்களை திட்டுறது உண்டு, பண்ணி. அப்ப இவங்களை நம்ம யோசிக்கணும், இது காட்டு பண்ணி, எருமை, இது யாரு? நீ குடும்பம் நடத்துறோம்ல, வண்டலூர் ஜூல நம்ம வாழ்றோமா? எதை பாரு, எதை பாரு. ஒரு பிள்ளைகளை நல்லா சொல்றது கூட மனசு கிடையாது. இது மாடுதான் மேய்க்கும், பாரு நான் சொல்றேன் பாரு, இப்படிதான் நடக்க, நீ உருப்பட மாட்ட. இதுல இன்னொன்னு சொல்ல, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அதான் சொல்லிட்டு அப்புறம் என்ன வயிறு வரை எரியணும், இனி அவன் எரிஞ்சுன்னு இருக்க போறான். நீ சொல்லிட்டு நீ நிம்மதி ஆயிடுவ. அப்புறம் பாருங்க, என் புள்ள மற்றவங்கள மாதிரி இல்லையே, என் புள்ள அப்படி ஆயிட்டான், குடிகாரன் ஆயிட்டான். சின்ன குழந்தை, அது ஜாலியாக விளையாட, ஓடி விளையாட, அதுக்கு தான் பிள்ளை, அதனால தான் பிள்ளை. குழந்தைன்னா அப்படிதான் ஓடி ஆட, டேய் ஓடாத, விழுந்துருவ. அவன் பொத்துன்னு விழுந்து அழுது வருவான் பாருங்க. சொன்னல, அவன் ஓடுனதுனால விழவே இல்லை, நீ சொன்னதுனால. உன் வாயே சரி கிடையாது. உன் வாயில என்ன இருக்குது தெரியுமா? சனியும் இருக்குது. அதை முதல்ல என்ன பண்ணு, ஆசிட் ஊற்றி கழுவணும். சில பேர் வாய்க்கு இன்னும் வேற ஏதாவது இருந்தால் புதுசாக கண்டுபிடிச்சா அதெல்லாம் போட்டு கழுவணும். வாயே சுத்தம் கிடையாது. தன் வாழ்க்கையை நல்லதா பேசுறதுக்கு மனசே இல்லை. இவனுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு சின்ன யுத்தம் வந்துடக்கூடாது. இவன் என்ன சொல்லணும்? சரி, ஏதோ தவறு நடந்து போயிடுச்சு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களுக்கு நீங்கள் பலத்த அரணா இருப்பீன்னு சொல்லி இருப்பீங்க, நீ போகிற இடத்துல நான் உன்னை காத்து திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி எனக்கு மரணம் வரும்? அப்புறம் எப்படி நான் சஞ்சலத்தோடு சாவேன்? அப்புறம் எப்படி இன்னொருத்த வந்து என்னை வெட்டுவான்? நிச்சயமாய் நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவீர் என்கிற அந்த ஒரு வார்த்தை வாயில வரவே இல்லையேங்க. அதிகமா பைபிள் வாசிக்கிறவங்க, அதிகமா நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க எல்லாருடைய வாழ்க்கை வாயிலும் நான் பார்க்கிறதான ஒரு காரியம் சபிக்கிற வார்த்தை, தூஷணமான வார்த்தை. வேற யாரும் அவங்க குடும்பத்தை அழிக்க வேணாம், இவங்க ஒரு ஆளு போதும். ஆனால் ஓயாமல் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துக்காக நான் இவ்வளோ பாடுபடுறேன், இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன். புரிஞ்சிக்க மாட்டாங்க, நாசமாக போவீங்க, முடிச்சிடுவாங்க. இவ்வளோ சொல்லி நாசமாக போவீங்க. அப்புறம் நீ எது கஷ்டப்படுற, எதுக்கு கண்ணீர் வடிக்கிற? வாயின் வார்த்தை ரொம்பவே முக்கியம். அது உருவாகும். பிள்ளைகளை குறித்து நம்ம சொல்கிற காரியங்கள்லாம் ஏதோ உடனே நடந்தது அல்ல. ஒரு நெல்லை போட்டால் அதுக்கு 90 நாள், நல்ல நெல்லுக்கு 90 நாள் விளைச்சலுக்கு.
நீ வார்த்தையை போட்டினா அவன் வாழ்க்கையில் வளரும் பொழுது தான் அதோடைய விஷயங்கள் தெரியும். அவன் வளர்ந்து வருவான் பாருங்க, சமுதாயத்தில் வேதனை உண்டாக்குவான் பாருங்க, குடும்பத்தில் சஞ்சலத்தை உண்டாக்குவான் பாருங்க, அப்ப இந்த வார்த்தை வந்து நிற்கும். அவன் தானா வரல, அவன் தானா அப்படி துன்மார்க்கனா மாறல. ஏன் கணவர் இன்னும் குடியிலே இருக்கிறாரு? இவங்களே சொல்லுது, ஆண்டவரே வந்தாலும் மாற்ற முடியாது, அப்புறம் ஏன் வரணும் அவரு? இவெல்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், என்ன சாவடிச்சுன்னு இருக்கிறான் சொல்லுவாங்க. ஆனா அதே மனுஷன் செத்துட்ட பிறகு ஓங்கி ஓங்கி அழுவுறதும் இவங்க தான், சாவடிச்சதே இவங்க தான். வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் ஒரே நாளில் சாவடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை கொடுத்து சாவடிக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி 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 இன்னைக்கு அவன் ஆசீர்வாதமா இல்லை, சாபமா ஆயிட்டான். இப்போ வயிறு எரியுது, மற்றவங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி இல்லை. இன்னமும் நீ திருந்தல, இன்னமும் சாபமான வார்த்தை, இன்னமும் சாபமான வார்த்தை. நடந்த காரியங்கள் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 47:9 அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். இவனுடைய வேதனை பாருங்க. இப்ப இவனுக்கு ஆசை என்னன்னா, என் பிதாக்கள் மாதிரி என்னால வாழ முடியல, இந்த 130 வருஷமா எனக்கு சஞ்சலம் வேதனை. அப்படியே சொல்லி சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 17 வருஷம் கூட்டி 147 வயதுல அவர் மரிச்சு போயிட்டாரு. அப்ப பிதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வார்த்தையை காத்து கொண்டாங்க, மரணத்தை பேசல, ஜீவனை தான் பேசினாங்க, நன்மையை தான் பேசினாங்க, சாபத்தை பேசல. ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 175 வருடம் அவன் வாழ்ந்தான். ஈசாக்குடைய ஆயுசு நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 180 வருடம் வாழ்ந்தான். அப்ப இவர் எப்படி வாழ்ந்திருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 190ஆவது வாழ்ந்திருக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? இந்த முற்பிதாக்களுடைய சுதந்திரங்களை பார்க்கிலும் இவன் தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா ஆயுசு நாட்கள் குறைஞ்சிடுச்சுங்க. எவன் ரொம்ப பேசுறானோ, நெகட்டிவா யார் அதிகமா பேசுறீங்களோ, ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டே வரும். நெகட்டிவ் மத்தியில நீங்க பாசிட்டிவா பேச பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. எல்லாரும் அப்படியே இருள் சூழ்ந்தது போல, ஒரு அந்தகாரத்தின் இருள், ஒரு அந்தகாரத்தின் இருள். அவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேதவசனம் தெளிவா சொல்லுவது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. மரண இருளின் தேசத்தின் மீது கர்த்தருடைய வெளிச்சம் ஊதித்தது, பிரகாசித்தது. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து, இன்னும் இப்படி இருள்ல இருக்கிறீங்க, அந்தகாரத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனையில இருக்கிறீங்க, சாபத்தில் இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு வார்த்தையும் கேட்கல. மாற அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. தெய்வத்துக்கு தெரியுங்க, நான் பாசிட்டிவா பேசினா இவங்க வெளிச்சமா மாறுவாங்கன்னு தெரியும். நீ மலை மேல் உள்ள ஒரு பட்டணம், நீ ஒரு சாரமுள்ள உப்பு. இதெல்லாம் இயேசு சொன்னார். யாரை பார்த்து? இருளில் இருக்கிறதான ஜனங்களை பார்த்து. நாம் என்ன பேசுகிறோம்? இருக்கிற விஷயங்களை இன்னும் அதிகமாக அதை என்ன பண்ணி போயிட்டோம்? கெடுத்துக்கொண்டே போயிட்டோம். சரி, நல்லதை பேச பழகி கொள்வோம். ராமேன் சொல்லுவோமா? எதை பேசக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். எப்படி பேச வேண்டும் என்பதை ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர் மேல் வர கடவது. அபாத்திரரா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நீங்க ஒருத்தரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. ராமன் சொல்லுவோமா? ஒருத்தர்கிட்ட இருந்து வரல. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம்.
உங்களுக்கு சமாதானம், நீங்க சொல்லி பாருங்க, நமக்கே ஒரு சந்தோஷம். மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை அது நிரப்புகிறதா இருக்கிறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, யூதர்கள் மத்தியிலே அவர்கள் ஒருவர் பார்க்கும்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை ஷலோம். அப்படின்னா என்ன? சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகமெல்லாம் யுத்தம், எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்த்து வந்தாலும் இஸ்ரவேலுக்கு மட்டும் சமாதானம். ஏன்னா அவன் எழுந்தாலும் நடந்தாலும், ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பார்த்தாலும் அல்ல அந்நிய நபரை பார்த்தாலும் அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஷலோம். முகமது என்ன சொல்றான்? சலாம் அலைக்கும். அப்படின்னா சமாதானம் எனக்கு வாய்க்கும். அவன் சொல்றான். நம்ம என்ன சொல்றான்? ஐயோ நானே இல்லை, நீ மட்டும் எப்படி இருக்கலாம்? உண்மைதானேங்க? எனக்கே இல்லை, உனக்கு மட்டும் எதுக்கு? எனக்கு இல்லாதது உனக்கும் வேணாம். என்னை போலவே இரு, உன்னை போலவே பிறனை நேசினார். பார்த்தீங்களா ஆண்டவர்? நீ என்ன போலவே இரு, சமாதானம் உனக்கு வேணாம், சந்தோஷம் வேணாம், நிம்மதி வேணாம். கடைசியில் நீ இந்த பூமிக்கு வேண்டவே வேணாம், இந்த சபைக்கு வேண்டாம், இந்த ஊழியத்துக்கு வேண்டாம். நன்மையை பேசுகிறவங்க வேணும் கர்த்தருக்கு, நல்லதை பேசுகிறவர்கள் வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ போ, ஒருத்தரை பார்த்து சமாதானம்னு சொல்லு. அதற்கு அவன் தகுதியா இருந்தால் அந்த சமாதானம் அவனுக்கு வரும். சில நேரங்களில் நமக்கு இருக்கிறதான பிரச்சனை என்னன்னா, அவங்க சரியில்லைன்னு தெரியும், துன்மார்க்கன்னு தெரியும், அவங்க கிட்ட போய் எப்படி சமாதானமா பேசுறது? நீ சமாதானமா பேசிதான் ஆகணும். இது கர்த்தருடைய வார்த்தை. நீ பேசு, அதுக்கு தகுதியா அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கர்த்தர் பார்த்துக்குவார். இருந்தா அது அவங்களுக்கு நடக்கும், நல்லது. இல்லைன்னா பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது, வீணாய் போவது கிடையாது. நீ கூறின சமாதானம், நீ கூறின வாழ்த்துதல், அது உனக்கே திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இப்படி வச்சுக்குவோமே, ஒருவேளை அவங்க நன்மைக்கு சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்க, நம்ம பார்வைக்கு வேற மாதிரி தெரிஞ்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட சமாதானமாக பேசாமல் சண்டைக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம், வேதனையான வார்த்தையை பேசிடுறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவங்க நீதிமான், கர்த்தருடைய பார்வையில் அவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க, நம்ம பார்வைக்கு ஆகாதவங்க. ஆகவே என்ன பண்ணிடுறோம்? எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம நஷ்டத்துக்குரிய வார்த்தையை, தீமைக்குரிய வார்த்தையை, நெகட்டிவ்க்குரிய வார்த்தையை பேசுகிறோம். கடைசியில் அது என்ன ஆகுமா? அவங்க அதுக்கு தகுதி இல்லை, அப்படியே ரிவர்ஸ் அதுவும் நமக்கு என்ன பண்ணுது? வேதத்தை சரியாய் நாம் பிரயோகப்படுத்த வேண்டும். எப்படி வார்த்தையானது அது கிரியை செய்யுமோ, நாம் நன்மையை பேசினாலும் அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஓமைகளை சொல்லும்பொழுது சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் உயிரோடு எழுந்த பிறகு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் பயத்துல திகைச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் மரிச்சு போயிட்டாரு, அவருடைய சரீரம் கூட இல்லை, இனி எங்க நிலைமை என்ன ஆகுமோ, இனி ஆண்டவர் என்று சொல்லி யாரை தொழுது கொள்வோம்? அப்பொழுது உயிரோடு எழுந்து வந்ததான ஆண்டவர், உங்களுக்கு என்ன கவலை? நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? ஒருத்தர் நீங்க என் கூட இல்லையே, என்னை எப்படி அடிச்சாங்க, இதெல்லாம் பேசவே இல்லை. அவர் அவருடைய கஷ்டத்தை சொல்லவே இல்லை, அவருடைய வேதனையை சொல்லவே இல்லை. மாறாக உங்களுக்கு சமாதானம். இதைதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 42, 44. ம் 46. என்னமா எலிசபெத்தும் மரியாளும் ஒருவர் மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? வாழ்த்திக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியே உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க.
நன்மையை இனி பேசுவோன்னு சொல்லுங்க, தீமையை பேச மாட்டோன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே இன்னொன்று கூட சொல்லலாமே, ஒருவேளை அப்படியே கரங்களை பிடிச்சிங்க, நான் தீமையை பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் இருந்துட்டாலே மீதி எல்லா தேவைகளும் தானாக சந்திக்கப்படும். அல்லேலூயா. இறுதியாக ஒரே ஒரு வசனம், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 31வது வசனம், மன்னிக்கணும் 24:60 வாசிப்போம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியாகிய நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அப்படியே நிறுத்துங்க. நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக. ரெபெக்காளுக்கு யார் வாழ்த்துறது? லாபான் வாழ்த்துறாரு, அண்ணன் வாழ்த்துறாருங்க, அண்ணன் வாழ்த்துறாங்க. நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக சொல்லிட்டு வாயை மூட வேண்டியதானே. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவருடைய ஆசீர்வாதத்தை வந்து யார் பிடிக்கிட்டு போனது? ரெபேக்காளுடைய பையன் வந்து பிடிக்கிட்டு போயிட்டார். யாக்கோபு என்ன பண்ணாரு? அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே நடந்தது. ஏன் என்று சொன்னால், சமாதானத்துக்கு பாத்திரவானாய் ரெபேக்காள் இருந்தாங்க. ஆனால் லாபான் வந்து என்ன, அதுக்கு தகுதியா அவர் இல்லவே இல்லை. ஆகவே இவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாய் வந்ததான யாக்கோபு என்ன பண்றாரு? வாங்க ஐயா மாமனார்னு சொல்லி எல்லாவற்றையும் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் போயிட்டார். வெறுமையா அவர் போயிட்டார். அல்லேலூயா. ஆகவே சமாதானத்தை நாம் பேசுவோம், நன்மையை பேசுவோம், அது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வரும். நீதிமொழிகள் 28, நீதிமொழிகள் 18, 20, 21 வாசிங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உபாகமம் 30:15 வாசிப்போம். அந்த 5 வசனம், கடைசி வசனம் வாசிப்போம். வைத்தேன். நல்லா பாருங்க, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் போகிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் அன்பு கூறவும் கற்பிக்கிறேன். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன். சாட்சி வைக்கிறேன். பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே ஒரு ஆலோசனை என்ன பண்றாரு? ரெண்டுத்தையும் இருக்குதுப்பா. ஒருவேளை உன்னுடைய பிரச்சனையின் மிகுதியினால, உபத்திரவத்தின் மிகுதியினால நான் எதை சூஸ் பண்ணதுன்னு தெரியல. அநேக நேரங்களில் நான் மரணத்தை பேசிட்டேன், நான் சாபத்தை பேசிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஆண்டவரே அதற்கு ஒரு வழி சொல்கிறாரு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்படின்னா என்ன? நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும்
தீர்க்காயுசுமானவர். இந்த நாளிலே இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு போக வேண்டிய ஒரு காரியம், நான் ஜீவனை மட்டுமே பேசுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நன்மையை தெரிந்து கொண்டு அதற்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசுவேன். அப்படி என்று சொன்னால் ஜீவன் எப்படி பேச வேண்டும்? வேத வசனம் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வல்லமை கொண்டு மேற்கொண்டது என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகள் குறைந்தது ஒரு நாளைக்கே ஒரு 10 வசனத்தையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் அதை பேசுங்க. வசனத்தை பேச பேச நம்முடைய சுபாவங்கள் அது மாறும். வேத வசனம் நமக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கிறது, நல்ல வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் வாழ பழகிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் அது சமாதானம் உள்ளதாக இருக்கும், நம்முடைய ஜீவியம் அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா.